சார் வணக்கம். பொங்கலூர் மணிகண்டன் சார். சார், சென்னையில் ஒரு நல்ல பெரிய மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி வச்சாரு. இவங்க என்ன வேலை செஞ்சுட்டாங்க, எங்க ஆட்சி காலத்துல அவ்வளவு மழை பெஞ்சது, இப்ப மழையே பெய்யல அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்களை வச்சாரு. அப்ப அதுக்கு பதில தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு போனாரு. இன்னைக்கு டெல்லி தேர்தலுடைய முடிவுகள் சம்பந்தமாக திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்திய ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்தியா கூட்டணிக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது திமுக தலைமையில் தான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி அது அதிமுக தலைமையில் தான் அப்படிங்கிறது தான் அவருக்கும் நல்லா தெரியுங்க. ஏன்னா காலகாலமாக 2024 வரை அப்படிதான் நடந்தது, 19 வரை அப்படிதான் இருந்தது. அதுதான் நிலைமை சார். அதுக்கு முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான். பழனிசாமியின் அறிக்கைகளை பார்த்தால் பாஜகவின் அறிக்கைகள் போன்றுதான் இருக்கும். அவருடைய குரலே பாஜகவிற்கான டப்பிங் குரல் தான். நாம் கள்ள கூட்டணி என்று சொல்வதை நிரூபிக்கிறார் பழனிசாமி, அவ்வளவுதான். இதையெல்லாம் பேசுவதற்கு முன்பாக அவர் தன்னுடைய தோல்விகளை பற்றி யோசித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த பதிலை எப்படி புரிந்து கொள்ளலாம் சார்? இல்ல சார், முதலமைச்சர் முதல் முறையாக அதாவது இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஷூட்டிங் மோடெல்லாம் மறந்து வச்சிருந்தாரு. இப்ப திரும்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது. எனவே அந்த நிலைக்கு மீண்டும் அந்த ஷூட்டிங் நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார். அதான் உண்மை. குறிப்பாக அவருடைய மருமகன் பெண் நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர் மருமகனுடைய ஏற்பாட்டுல ஒரு கால் மேல காட்டு போடுறது, ஸ்டைலா கண்ணாடி கழட்டுறது, இதெல்லாம் முதலமைச்சருக்கு எந்த நாடக மேடை மாதிரி இது பண்றான்னு தெரியல. ஏன்னா மக்களுக்கு 1000 பிரச்சனை. கடந்த ஒரு மாதத்தில் 250 பாலியல் பிரச்சனையும் தமிழ்நாடு உருவாயிருக்கிறது. இது சர்வசாதாரணமா கடந்து போறாரு. கேட்டா எல்லாமே அப்பா அப்பா நினைக்கிறோம் சொல்றாங்க. எல்லாமே நடக்கிற ஆட்சி தப்பான்னு சொல்லிப்பாங்க. ஒரு காதல் மாதிரி அப்பா அப்பா போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான அரசியல் சூழ்நிலை தமிழ்நாடு நிலவுகிற போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு மென்மையான ஒரு வீடியோ போட்டு மக்களை கவர்வதாக நாடகம் போட்டிருக்காரு. நீங்க இவர்கள் சொன்ன கடந்த தேர்தலின் போது சொன்னவற்றை எல்லாம் ஒரு முறை திருப்பி பார்த்து உண்மையிலேயே மனசாட்சியோடு பார்த்தால் நாம் என்னவெல்லாம் செய்ய தவறுடன் புரியுங்க. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, உண்மையில் இவர் மாணவர்கள் மீது மிகுந்த அன்பும் பாசம் உடையவர். ஆனால் மாணவருடைய கல்வி கடனை ரத்து செய்திருக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் பேசவில்லை. எல்லாம் பண்ணிட்டா எல்லாம் சாதிச்சுன்னு சொன்னாங்க. உன்னே எதையும் பேசல. மாணவர்களுக்கான கல்வி கடனை நீ ஏன் ரத்து பண்ணலன்னு கேட்டா அதுக்கு 1000 வியாக்கியானம் சொல்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு கிண்டல் பண்றாரு. அதாவது பாஜகவோடு அதிமுக கூட்டணியிலே அறிவிச்சிட்டாங்க. ஏதோ பாஜகவோடு திமுகவெல்லாம் கூட்டணியே வைக்காத மாதிரி அதிமுக கூட்டணி மட்டும் தான் வச்சிருந்ததுங்க. ஆனா திமுக அப்படி அல்ல. தொடர்ந்து அங்க மத்தியில அமைச்சரவையில நல்ல துறையில பொறுப்பு வச்சாங்க. குறிப்பா திரு முரசொலி மாறனவர்கள் உடல்நிலை சரியில்லாத கூட மறைகிற வரையிலும் அமைச்சர் இடம்பெற்றிருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட இவர்கள் அதிமுக மீது தொடர்ந்து கள்ள கூட்டணி கூட்டணி வச்சா நல்ல கூட்டணி, கள்ள கூட்டணி அவசியமே இல்லையே. அப்படிலாம் வெளிப்படையா அதிமுக செய்யாம எல்லாம் அப்படி செய்யாதுங்க. இந்த கள்ளங்கிற வார்த்தையெல்லாம் திமுக குடும்பத்தான் பொருந்தும் இல்லையா, அதிமுக என்றைக்கும் பொருந்தாது. இந்த வார்த்தையை ஒரு முதலமைச்சர் இருப்பவர் பயன்படுத்துவதே அபத்தமான செயல். நல்ல வார்த்தையை பயன்படுத்தும். நாட்டின் முதலமைச்சர் கொண்டு இது என்ன வார்த்தை, இது சாதாரண கிராமத்துக்கு கல்லூரம்னு சொல்லுவாங்க. அப்ப இது மாதிரி சொன்னீங்கன்னா அப்ப இந்த வார்த்தை யாரிடமிருந்து வருதுன்னு பாருங்க. மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி எல்லாம் பதில போய் நான் லாவணி வாடி அவர் கொச்சைப்படுத்த விரும்பல. முதலமைச்சர் இது போன்று நாகரிகமற்ற செயலை தவிர்த்து விட்டு நேரடியா சொல்லலாம். இப்போ பாஜகவோடு நேரடியா தான் சார் சொல்லி இருக்கிறாரு. வேற என்ன வீடியோ எடுத்து இல்ல சார், இந்த மாதிரி வேற மாதிரி சொல்லலாம். நீங்க பாஜக கூட்டணி கள்ள கூட்டணி சொல்லாட்டீங்க. இது என்ன வார்த்தை இது? இப்போ நீ கல்லனா என்ன அர்த்தம்? கணவன் மனைவி உறவு, கள்ள உறவு தான் அர்த்தம். இது யார் சொல்றது, எப்படி சொல்றது? நாட்டுமா தெரியாதா? என்ன பேச்சு இதெல்லாம்? இந்த வார்த்தையே நான் ஊடகங்கள்லயே பல முறை, முக்கியமா எல்லா ஊடகங்களையுமே அந்த வார்த்தை பயன்படுத்தாதுன்னு சொன்னேன். எனக்கு அவசியமே இல்லாத செயல். ஏன்னா நானும் வேற மாதிரி சொன்னா மேல மிகுந்த அன்பு கொண்டு மையானு கோபம் வந்துட்டு அதனால சொல்ல விரும்பல. அவையே கோபப்படுத்துவாங்க. டென்ஷன் ஆகி பெருசு தேவையில்ல வேலை. நீங்களே சொன்னீங்க ஐயா இளங்கோவன் ஐயா திமுகவுக்கு பாவம், அவர் எப்படிதான் பேசினாலும் நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால அதுக்கு போய் என்ன சொல்ல வேண்டாங்க. அவர் வயசுல மூத்தவர், பெரியவர்.